அதனால பண்ணையை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியல, விற்பனை சரியா பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? குட்டி எடுக்கிறப்ப கரெக்டான சைஸ்ல நல்ல குட்டி ஒரிஜினல் குட்டியை பார்த்து எடுத்தோம்னா கரெக்டா 3 மாசத்துல விற்கலாம். நம்ம பிடிக்கிறப்பயே ரேட்டை கூட போட்டு எடுத்து நம்ம குட்டி சரியில்லாத பீரியட் எடுத்துட்டோம்னா 4 மாசம் வளர்த்தாலும் அந்த இது ஈல்டு வராது, 5 மாசம் வளர்த்தாலும் ஈல்டு வராது. விற்கிறப்ப பிரச்சனை ஆகும். இப்போ 50 குட்டி வளர்க்குறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அது விற்க தண்ணி 1 லட்ச ரூபாய் தீவனம் சாப்பிடும். அந்த தீவனம் போடுற அளவுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் கையில கொஞ்சம் காசு இருக்கணும். பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், பேங்க் பேலன்ஸ். அப்படி இல்லையா வெளியில வாங்குறது மாதிரி இருக்கும், வட்டி கட்டுறது மாதிரி இருக்கும். அப்போ குட்டியில வார லாபம் நம்மளுக்கு கம்மியாயிடும். தயவு செய்து என்னோட அனுபவத்தில் சொல்றேன், வெளியில கடன் வாங்கி செய்யாதீங்க. லாஸ் கணக்கு கொண்டு முத மாசமே 5 கிலோ ஏறிடாது. முத மாசம் 3 to 4 கிலோ ஏறும். அடுத்து 2வது மாசம் 4 to 5 கிலோ ஏறும். அடுத்து 3வது மாசம் 5 to 6 கிலோக்குள்ள ஏறும். ஒரு குட்டி வெயிட் ஏறாம இருக்கும், ஒவ்வொரு குட்டி 7 கிலோவோட ஏறும். ஆவரேஜ் நம்ம கணக்கு பார்க்கும்போது 4 to 5 கிலோ மாசம் ஆவரேஜ் வெயிட். இது லிவர் டானிக் ஊத்துற கண்ணியா. சரிங்க. இப்ப லிவர் டானிக் ஊத்துறதுக்கு நம்ம சிரஞ்சில எடுத்து குட்டியை பிடிச்சி ஒரு ஆள் கூட வேணும். இது இருந்துச்சுன்னா நம்மளே தோல்ல பின்னாடி இதை மாட்டிக்கலாம். சரிங்க. மருந்து அடிக்கிறோம் பாத்தீங்களா தோட்டத்துக்கு, அந்த மாதிரி தோல்ல மாட்டிக்கிட்டு இதுல மில்லி கணக்கு செட் பண்ணிக்கலாம். 10 மில்லி 20 மில்லி 30 மில்லின்னு லிவர் டானிக்கு பூச்சி மருந்து நம்ம ஓரல எது கொடுக்குறோமோ அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்ப வருமானம் எவ்வளவுங்க சொல்லலாம்? குட்டிகள் இப்ப 400 குட்டி வளர்க்குறீங்க, உங்களோட வருட வருமானத்தை சொல்ல முடியுமா? ஒரு குட்டிக்கு ஆவரேஜா 500 ரூபா வச்சாலும் மாசம் 200 குட்டிக்கு 1 லட்ச ரூபா, 500 குட்டிக்கு 2.5 லட்ச ரூபா. இதுல ஆளுகளுக்கு செலவு எல்லாம் கூலி ஆளுகளுக்கு செலவு போனாலும் மாசம் 50,000 ரூபாய் செலவு போனாலும் 2 லட்ச ரூபா நிற்கும் மாசம் கேரண்டி. ஆனா வணக்கங்க. வணக்கம் தம்பி. ஆனா நம்ம தேனியில ஏற்கனவே அண்ணன் பார்த்துட்டு போனோம். அப்போ நீங்க நம்ம பரன் போடாம இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா பரன் எல்லாம் போட்டிருக்கீங்க. நம்ம யாருக்குனே நம்ம லொகேஷன் எல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க. மேற்கொண்டு உங்க லொகேஷன், உங்க பேரு, நம்ம முகவரி சொல்றீங்களா? தேனி மாவட்டம் காணாவளக்கு பிராதுக்காரம்பட்டி. சரிங்க. நம்ம எத்தனை குட்டிகள் வளர்த்துட்டு இருந்தோம்? இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல கொஞ்சம் சிறிய முறையில பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு 100 குட்டி அளவா இருந்துச்சு. சரிங்க. இப்போ அடுத்த கட்டமா போயிருக்கீங்க. இப்போ எத்தனை குட்டிகள் வச்சு? 400 குட்டி இருக்குயா. 400 குட்டி வச்சுருக்கீங்க. ஓகே. இந்த குட்டிகளை பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டிகள் தேர்வு முறை என்ன பண்றீங்க, குட்டிகள் எப்படி எடுக்கிறீங்க, எங்க வாங்குறீங்க, ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த 90 நாள் அந்த 100 நாள் கணக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது மக்களுக்கு சொல்லலாமா? நம்ம எடுக்கிறது பெரும்பாலும் சந்தையில போய் எடுப்போம்ப்பா. சரிங்க. எட்டயபுரம் சந்தை, பரமக்குடி, செம்பட்டி இந்த இதில் எடுப்போம். 2வது ஒரு சில வியாபாரிகள் இருக்காங்க, கடையில போய் எடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மார்ஜின் வச்சு கொடுப்பாங்க. நல்ல குட்டியா செலக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா குட்டி தேர்வு முறை, இப்போ இந்த குட்டி வாங்குறோம் அப்படின்னா என்ன சைஸ்ல வாங்குறீங்க, எப்படி குட்டிகளை தேர்வு செஞ்சு எடுத்து கொண்டு வரீங்க நம்ம பண்ணைக்கு? இப்போ நம்ம எடுக்கிறது 15 கிலோ தரத்தில் எடுப்போம். சரிங்க. கால் கணம். சரிங்க. ரெட்டை குறுக்குன்னு சொல்லுவாங்க, முதுகு இதெல்லாம் இங்கே புதி பார்த்து எடுப்போம் தம்பி. அப்படி குட்டியை எடுத்தா தான் நல்லா நம்ம நினைச்ச மாதிரி ஈல்டு கிடைக்கும். நம்ம போடுற தீனிக்கு கறி நம்ம ஏறும். சரிங்க. விற்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா தீனி அப்படின்னு சொல்லி கொண்டு போகையில சாப்பாடுக்கு நாங்கள் கொடுக்கும்போது இப்போ இறை போடுறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு காஸ்ட் பெரிய உருவாக்குது. இந்த காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆடு எடுத்தோம்னா ஒரு காஸ்ட் அது தனியா கொண்டு போயிடுது. அப்படி இந்த என்ன எப்படி காஸ்ட்டை குறைக்குது, தீவன மேலாண்மை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் ஐடியா எதுவும் பண்ணியிருக்கீங்க? தீவன மேலாண்மை குறைக்கிறது இப்போ நம்ம குட்டி எடுக்கிறது 6,500 ரூபா. 6 ரூபாய்க்கு எடுத்தோம்னா நல்லா 15 கிலோ குட்டி எடுக்கலாம். தீவனம் 3 மாசம் வளர்ப்புக்கு 3000 ரூபாய் செலவு வரும். 9,500 ரூபா. நோய் மேலாண்மையில ஒரு 500 ரூபா, 10 ரூபா. நம்ம விக்கில ஒரு 30 கிலோ தரத்துல வித்தோம்னா ஒரு 12,500 ரூபா இல்லாட்டி 13,000 ரூபாய்க்கு விற்கலாம். மாசம் ஒரு குட்டிக்கு 1000 ரூபாய் நிற்கும். 1000 குறைஞ்சது 750 குறையாது. 750 குறையாம நம்ம விற்கலாம், லாபம் பார்க்கலாம். ஒரு குட்டிக்கு மாசம் 750 ரூபா. இப்போ 100 குட்டி வளர்த்தோம்னா மாசம் 75,000 ரூபாய் நிற்கும். உறுதியா இருக்கு. ஆமா. சரிங்க. மாசம் எடுக்க முடியாது அந்த 75,000. ஒரு பேஜ் எடுத்தோம்னா 2,500 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். அதை நம்ம மாசம் டிவைட் பண்ணிக்க வேண்டியது. 90 நாள் கணக்கு. 90 நாள் 15 கிலோ குட்டி எடுத்தா 90 நாள். இல்லையா 12 கிலோ தெரியாதவங்க 12 கிலோ 11 கிலோ பிடிச்சிட்டு வருவாங்க. அது 4 மாசம் கண்டிப்பா 4 மாசம் ஆகும். அதுவும் புதுசா பிடிக்கிறவங்க பெடி குட்டி பிடிச்சாங்கன்னா அதுல பாதி குட்டி டேமேஜ் ஆயிரும். சரிங்க. புதுசா வளர்க்குறவங்க என்னைக்குமே 15-16 கிலோவில் எடுங்க, சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம். என்னென்னலாம் பண்ணணும் நம்ம பண்ணைக்கு? வந்தனே டிவார்மிங் பண்ணணும். ஒரு 10 நாள்ல பிபிஆர் போட்டுருவோம். சரிங்க. பிபிஆர் போட்டு குட்டியை நல்லா வாஷ் பண்ணிடுவோம்.
வாஷ் பண்ணிட்டு அவ்வளவுதான். அடுத்து ரெண்டாவது 1-2 காய்ச்சல் தடுப்பு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு தனித்தனியா ஊசி போடுவோம். சரிங்க. இப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்சா வச்சிருக்கிறோம். இது ஒரு பேட்ச் குட்டிகளா இருக்கு. ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் ஒரு பேட்ச் குட்டிகளா இருக்கு. இது கொஞ்சம் பெரிய தரமா இருக்குது, கொஞ்சம் சின்ன தரமா இருக்கு. இது பிடிச்சி இந்த குட்டி பிடிச்சி வந்து 1.5 மாசம் ஆகுது. ஓகே. இப்ப லைவ் வெயிட் பார்த்தோம்னா 18 கிலோ 19 கிலோல இருக்கு. ஓகே. இங்கிட்ட இருக்க பேஜ் பார்த்தோம்னா 2.5 மாசம் ஆகுது. இது 26 கிலோ 27 கிலோ தரத்துல இருக்கு. ஓகே. இந்த கீழே ஒரு 3 பேஜ் இருக்கு. அது 1 மாசம் பேஜ் 1.5 மாசம் பேஜ் இப்படி நாங்க பேஜா எடுத்து வளர்த்துட்டு. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரன்ல போட்டு வளர்க்குறோம், அது போக கீழே போட்டு வளர்க்குறோம். இது ரெண்டுக்கும் உண்டான வேறுபாடு என்னன்னு பாத்தீங்களா? பரன் வந்து கொஞ்சம் வேலைகளை குறைக்கும், கூட்டுற வேலை மிச்சம். ரெண்டாவது வந்து நோய் எதிர்ப்பு வந்து இந்த கீழே போட்டு வளர்த்தோம்னா யூரின் அதுக்குள்ளேயே அந்த சாணத்துக்குள்ளேயே படுக்கிற மாதிரி இருக்கும். கூட்டுற வேலை அதிகமா இருக்கும். பரன்ல வந்து அந்த வேலை கம்மி. பரன் தேவைதான். பரன் கண்டிப்பா ஒரு 100 குட்டி அளவுக்கு பரன் தேவையில்லை. 100 குட்டிக்கு மேல போகும்போது பரன் இருக்கிறது கொஞ்சம் வேலையில குறைக்கும். கண்டிப்பா அவசியம் நான் சொல்ல வரல. வேலை செய்ய சத்து இருந்துச்சுன்னா கீழே போட்டு வளர்க்கலாம். ஆனா ஒண்ணு ரெண்டாவது மழை காலத்துல ரொம்ப சிரமம் பரன் இல்லாட்டி. இப்ப மழை எவ்வளவு மழை வந்தாலும் நம்ம பரன் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, ஒன்றும் செய்யல. சரிங்க. குட்டி நினையா மட்டும் பாத்துக்கிட்டா போதும். சரிங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிபிஆர் வந்து எப்போ போடுறீங்க? பிபிஆர் குட்டி பிடிச்சிட்டு வந்து டிவார்மிங் பண்ணி ஒரு வாரத்துல பிபிஆர் போட்டுருவோம். சரிங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோடனே இப்போ தீவன மேலாண்மை அப்படின்னு சொல்லி எடுக்கையில என்ன தீவனம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணைக்கு கொண்டு வந்தோம்னா குட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து அகத்தி குலை கொடுப்போம்ப்பா. சரிங்க. அகத்தி குலை கொடுத்து அடதீவனத்தை பழக்கப்படுத்துவோம். அடதீவனம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 100 கிராம்ல இருந்து பழக்கப்படுத்தி அது விற்க போற ஸ்டேஜ்ல ஒரு நாளைக்கு 1 கிலோ சாப்பிடும். காலையில 1/2 கிலோ, சாயந்தரம் 1/2 கிலோ. சரிங்க. இப்போ வந்து விற்க போற நேரம் வந்து அடதீவனம் மட்டுமே 1 கிலோ சாப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்துடுறீங்க. இப்ப தீவன மேலாண்மையில வந்து அடதீவனம் வந்து என்ன அளவு பங்கு, என்னென்ன கொடுக்குறீங்க, என்ன பங்கு அளவு? மக்காச்சோளம் 40%. சரிங்க. அடுத்து பைபர் சத்துக்கு வந்து நெல்லு தவிடு இந்த இதுல கொடுத்துக்கிறோம். புரதச்சத்துக்கு வந்து புண்ணாக்கு. நம்ம இன்னைக்கு தீவன செலவுன்னு பார்த்தோம்னா 1 கிலோ 30 to 32 ரூபா வரும் அடதீவன செலவு. நம்ம 3 மாசம் வளர்க்குறோம்னா ஒரு 70 கிலோ தீவனம் சாப்பிடும். சரிங்க. ஒரு 2200 2300 ரூபா வந்துடும் செலவு மட்டும், தீவன செலவுக்கு மட்டும், அடதீவன செலவு மட்டும். இது இல்லாம நம்ம அகத்தி, சூப்பர் நேப்பியர், சுஞ்சுவா, அது இல்லாம சோளத்தட்டு எல்லாமே கொடுக்குறோம். ஓகே. பசுந்தீவனமும் கொடுக்குறீங்க, அடதீவனமும் கொடுக்குறோம், பட்டதீவனமும் கொடுக்குறோம். ஒரு சிலர் சொல்றாங்க பசுந்தீவனம் கொடுத்தா அடதீவனம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படிலாம் இல்ல, எல்லாமே கொடுக்கணும். பசுந்தீவனம் இருந்தா கொடுக்கலாம், இல்லாட்டி உலர் தீவனம் கொடுத்தாலே போதும். அடதீவனம் உலர் தீவனம் கொடுத்தாலே போதும். ஓகே. கண்டிப்பா பசுந்தீவனம் தேவை அப்படின்னு இல்ல. கண்டிப்பா தேவைன்னு இல்லை, இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி தேவை. செலவு மிச்சமாகும், இடம் இருக்கிறதுனால செலவு மிச்சம் அப்படின்னு. இப்ப குட்டி வச்சா குட்டிகள் தேர்வு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து 50 குட்டில இருந்து 60 குட்டி மொத்தமா இருக்குது. நீங்க அதுல எப்படி செலக்ஷன் பண்றீங்க? உங்களுக்கு அதுல 50 குட்டி கொஞ்சம் விலை கம்மியா சொல்றானு 50 குட்டியுமே பிடிச்சிடக்கூடாது. அதுல செலக்ஷன் பண்ணி நல்ல குட்டியா பார்த்து 20 குட்டினாலும் நல்ல குட்டியா பார்த்து 10,500 சேர்த்து கொடுத்துட்டாலும் அந்த 20 குட்டியை மட்டும் பிடிங்க. அந்த 50 குட்டி நம்ம ரேட்டு கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு ரெண்டாவது அதுக்கு தீவனம் போடுறதுக்கு சிரமப்பட்டு நோய் வாய்ப்பட்டு இது பண்றதை காட்டில அந்த 20 குட்டியை கரெக்டா செலக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுத்து எடுத்துட்டோம்னா அந்த 50 குட்டியில் எடுக்கிற வருமானத்தை இதுல எடுத்துடலாம். வருட வருமானம் எவ்வளவுங்க சொல்லலாம்? குட்டிகள் இப்ப 400 குட்டி வளர்க்குறீங்க, உங்களோட வருட வருமானத்தை சொல்ல முடியுமா? ஒரு குட்டிக்கு ஆவரேஜா 500 ரூபா வச்சாலும் மாசம் 200 குட்டிக்கு 1 லட்ச ரூபா, 500 குட்டிக்கு 2.5 லட்ச ரூபா. இதுல ஆளுகளுக்கு செலவு எல்லாம் கூலி ஆளுகளுக்கு செலவு போனாலும் மாசம் 50,000 ரூபாய் செலவு போனாலும் 2 லட்ச ரூபா நிற்கும் மாசம் கேரண்டியா. சரிங்க. அதாவது வந்து நீங்க நார்மலா பார்க்கும்போது ஒரு நார்மல் பர்சனா ஃபினான்சியல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ஒர்க்கை விட இது பெட்டரா தெரியும். இது வந்து பிரச்சனை இல்லாம இருக்கு. சரிங்க. இப்போ வந்து அடுத்த ஆளுகளுக்கு காசை கொடுத்து நம்ம ரொம்ப கெஞ்சி கிடக்கிறதுக்கு சொந்த தொழில் பிரச்சனை இல்லை, திருப்திகரமா இருக்கு. சரிங்க. ஆனா அதாவது இப்ப மக்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல வரீங்களா? அதாவது இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது சக்சஸா பண்ண முடியும், இல்ல வர்ற இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா பண்ணை ஆரம்பிக்க போறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? தம்பி, நம்ம சொல்றதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணை ஆரம்பியே செய்யுங்க. ஒரு சில பேர் கமெண்ட் என்ன சொல்றாங்க, நிறைய பண்ணையில போட்டவங்க வந்து உசுப்பேத்துறாங்க, இந்த லாபம் எடுக்க முடியாது, அந்த லாபம் எடுக்க முடியாது. அது உண்மைதான், லாபம் எடுக்க முடியாது. அவங்க வந்து வேலை செஞ்சு சப்போஸ் வேலைக்கு ஆள் வரலையா, நம்ம இறங்கி இந்த வேலையை செய்யணும். வீட்டுல உட்காந்துட்டு நான் குட்டியை வாங்கி விட்டேன், தீவனம் வாங்கி போட்டேன், வீட்டுல ஹாயா படுத்துக்கிறது அந்த லாபம் வராது. இன்னைக்கு கூட நம்ம தோட்டத்துல வேலை பார்க்குறவங்க ஆள் வரல, ஏதோ காரணத்துக்காக லீவ் போட்டாங்கன்னு நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் குட்டி விவரம் பட்னியாக இருக்கும். அவங்க வரந்தேன்னு நம்ம ஆளை எதிர்பார்த்து உட்காந்துருக்க முடியாது. அவங்க வரலன்ட்டு இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு தோட்டத்துக்கு வந்து குட்டிகளுக்கு பூரா அடதீவனம் போட்டு புல்லுகளை வெட்டி வந்து போட்டு எல்லாமே இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போக. வீட்டுக்கு நம்ம போகணும்னு எதிர்பார்த்தா இங்கே வேலை நடக்காது. நடக்காது. ஓ சரிங்க.
அதாவது ஒரு விஷயத்தை நம்மளும் நம்ம செய்யணும். சப்போஸ் ஆள் வரலையா நம்ம இறங்கி இந்த வேலையை செய்யணும். அதுக்கு முனைப்பாவா இருக்கணும். ஆமா. சரிங்க. உணவு கொடுக்குறீங்கண்ணே? 4 நேரம்ப்பா. காலையில் அடை தவணம், 6 மணிக்கு அடை தவணம், ஒரு 9 மணிக்கு பசுந்தவனம்ன்றது சீமப்புல் சூப்பர் நேப்பியர், ஜுஞ்சுவா புல், அகத்தி. அப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு அடை தவணம். அப்புறம் ஈவினிங் 6 to 7க்குள்ள சோளத்தட்டு, வைக்கோல் இதை சாப் கட் பண்ணி போட்டுருவோம். 4 நேரம் தேவணும் தம்பி. 4 நேரம் போட்டுட்டு இப்போ குட்டிகளுக்கு வந்து தண்ணி எப்பயுமே இருக்கும். தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆரம்பத்துல இந்த பழக்கிறத பொறுத்து. ஒரு சில பேர் அடதவனம் போட்டாச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணி வைக்க கூடாதுவாங்க. நம்ம ஆரம்பத்திலே பழகிட்டோம்னா ஒன்றும் நன்றிங்க. அதாவது வந்து நம்ம நிறைய தகவல் நம்ம சேமிச்சுட்டு இருக்கிறோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதுசா ஒரு புது கட்டமா வந்து ஒரு பரனும் போட்டிருக்கிறீங்க. இந்த பரன் வந்து என்ன செலவாச்சு, என்ன இதுல இருந்து என்ன அளவு போட்டிருக்கிறீங்க? இப்ப போட்டிருக்கிறது வந்து சும்மா சிம்பிளா தான் போட்டிருக்கோம். சரிங்க. 20க்கு 30 போட்டிருக்கோம். 3.5 லட்ச ரூபா செலவு வந்து. சரிங்க. பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போட்டிருக்கோம். ஓகே. ஏன் பிளாஸ்டிக் ஃபீடருக்கும் அந்த நம்ம நார்மலா பண்றதுக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? மரக்கட்டை வந்து என்ன செய்யுது, 1 வருஷம் நல்லா இருக்கு. 2வது வந்து அதோட யூரின் பட்டு அது ஒரு ஷேப்ல போயிருது. மரக்கட்டை கொஞ்சம் கேப் அதிகமாயிருச்சுன்னா குட்டி கால் ஒடிச்சிருது. பிளாஸ்டிக் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. அதாவது மக்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க. அடுத்த வருஷம் வந்து குட்டிகளை சேர்த்துட்டு நம்ம நண்பர்களுக்கு பார்த்துட்டு என்னன்னு சொல்லலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி.